வாங்க, இன்றைக்கி நம்ம ஜிலேபி மீன் குழம்பு பண்ணலாம். எங்கள் கிராமத்து முறையில் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ நான் 2 கிலோ மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி உப்பு போட்டு உரசி கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீனாக. இந்த மாதிரி வால் பகுதியும் தலைப்பகுதியை எடுத்து நான் குழம்புக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது மொத்தம் 1,5 கிலோ தனியாக எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு. ஒரு 1/2 கிலோ மீன் வந்து நடு பீஸாக எடுத்து நான் அது தனியாக மிளகாத்தூள், உப்பு இது 2 மட்டுமே போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான தக்காளி ஒரு 5 தக்காளி பழுத்த தக்காளியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மசால் வந்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் மீன் குழம்பு பொடி வந்து ஒரு 1,5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 10 மிளகு, அப்புறம் தேங்காய்ச்சல் வந்து ஒரு 5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயத்தை நான் உரித்து க்ளீன் பண்ணி ஒரு 150 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு அதையும் கட் பண்ணி நான் தாளிக்கிறதுக்கு தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் வெந்தயமும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் வந்து நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள் வந்து. இப்போ வாங்க மீன் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மீனில் கொஞ்சமாக அந்த மீனுக்கு தேவையான கல் உப்பு மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். மீனுக்கு தேவையான கல் உப்பு கொஞ்சமாக அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லெண்ணெய் எடுத்து வச்சோம்ல, அந்த நல்லெண்ணெயை அந்த மீனிலேயும் எல்லா மீன்லேயும் படுற மாதிரி கொஞ்சமாக நான் நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இது. நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுறேன். பச்சையாக ஊற்றிருக்கேன் அந்த எண்ணெயை. அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்ச புளியை இந்த மாதிரி கரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை கரைச்சிக்கிறணும். கரைச்சிட்டு இந்த எல்லா மீன்லேயும் நான் படுற மாதிரி இந்த மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். மீனை ஊற்றி நல்லா திப்பி எதுவும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். மீன் தண்ணி புளி தண்ணி வந்து நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். தேவைன்னா எடுத்து ஊற்றிக்கிறலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச 5 தக்காளியில் ஒரு 2 தக்காளி பழத்தை மட்டும் நான் எடுத்து இதில் மீனில் எப்படி நான் உடச்சி பிணைஞ்சு விட்டுக்கிறேன். தக்காளியை நல்லா 2 தக்காளி அதில் ஊற்றி இப்படி பெசரி நல்லா இந்த மாதிரி உடச்சி கையிலே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்குங்க. இந்த பாருங்கள், இன்னொரு தக்காளி நான் உடச்சி அதுலேயே நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தக்காளி பிழிஞ்சு நல்லா உடச்சி நொறுக்கி விட்டேன். இப்போ வந்து அந்த மீனில் அந்த புளி தண்ணி, நம்ம போட்ட உப்பு, எண்ணெய், இந்த தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகுறது மாதிரி இப்படி கையிலே போட்டு பெரட்டி நல்லா அந்த புளி தண்ணியில் நம்ம ஊற விடணும். புளி தண்ணி வந்து எல்லா மீன்லேயும் நல்லா படணும். அந்த மாதிரி பெரட்டி நல்லா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம இது தனியாக ஊற வச்சுக்கிடலாம். இந்த புளி தண்ணியிலே நல்லா ஊறட்டும், அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்ச மசால் பொடியெல்லாம் நான் சேர்த்துக்கிற போகிறேன். மசால் பொடி, ஜீரகம், மிளகு, தேங்காய்ச்சல் எல்லாமே நான் இப்போ மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே நம்ம பச்சையாக தான் போட்டு அரைக்க போகிறோம். பச்சையாக போட்டு அரைச்சி வைக்கிறது தான் இந்த ஜிலேபி மீனோட ஸ்பெஷலே. இப்போ பாருங்கள், நான் மசால் பொடியெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை 150 வெங்காயம் இருக்கும், அந்த வெங்காயத்தையும் நான் அப்படியே பச்சையாகவே உள்ளே சேர்த்துக்கிறேன். வேறு மீனுக்கு நம்ம ஒரு சில மீன்களுக்கு வதக்கி அரைப்போம், ஆனால் இந்த ஜிலேபி மீனுக்கு இந்த மாதிரி பச்சையாக அரைச்சி வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம 2 தக்காளி வந்து அந்த மீனில் உடச்சி சேர்த்துருக்கோம்ல, இப்போ வந்து அது மீது இருக்கிற 3 தக்காளியை எடுத்து போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தனியாக நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ வாங்க, நம்ம எடுத்து வச்ச மீன் புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம்ல, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த மீனில் வந்து நான் அரைச்சி வச்ச மசாலாவை தக்காளி, வெங்காயம், தேங்காய்ச்சல் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, பச்சையை ஆட்டி வச்சுருக்கோம், அந்த மசாலாவை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக நான் இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கிறேன், அதை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம இந்த மாதிரி கழுவி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஒரு பச்சை தண்ணி ஒரு செம்பளவு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மீன் குழம்புக்கு தேவையான கல் உப்பு நான் கொஞ்சம் எடுத்து இப்போ பாருங்கள், அந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான கல் உப்பு நான் இப்போ சேர்த்துருக்கேன். பார்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்படியே கையாலேயே அதை கலந்து பெசரி அந்த எண்ணெய், மீன், அந்த புளி தண்ணி, நம்ம ஊற்றின மசாலு எல்லாமே இதில் கலந்து வர மாதிரி கையாலே இப்படி கரைச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி தேவைன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே ஊற்றி கலந்து வச்சுட்டேன். இப்போ வந்து உப்பு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு, புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது.
உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா மிளகாத்தூள் வந்து இன்னும் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் அதிகமாக அதிகமாக மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ தான் நான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். இப்போ தான் பற்ற வச்சு அந்த சட்டியை தூக்கி நம்ம கலந்து வச்ச மீனோடு கலந்து வச்ச குழம்ப நான் இப்போ தூக்கி அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த மீன் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா ஒரு கரண்டியை போட்டு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. மீனெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது. அந்த குழம்புக்குள்ளே நல்லா அப்படி அழுத்தி விட்டுக்குங்க. இப்போ நான் வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் அந்த மீன் குழம்ப அப்படி வேக விட போகிறேன். பாருங்கள், இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த குழம்பெல்லாம் ஆடை கட்டி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அடிக்க ஒரு டைம் வந்து நீங்கள் இப்படி இந்த மாதிரி எடுத்து இப்படி ஆட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கரண்டி போட்டிங்கன்னா மீன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப கரண்டி போட வேணாம். தெரியாதவங்க இந்த மாதிரி சட்டியை தூக்கி இப்படி லைட்டாக அங்கிட்டும் இங்கிட்டும் லைட்டாக ஆட்டி விட்டுக்குங்க. தெரிஞ்சவங்க லைட்டாக நான் இப்போ பாருங்கள், நான் அந்த டைமில் வந்து அந்த கரண்டியை போட்டு இந்த மாதிரி லைட்டாக விட்டு ஒரு கிளறிக்கிறேன். இந்த மாதிரி கிளற தெரிஞ்சால் கிளறுங்க, லைட்னா தூக்கி ஆட்டி மட்டும் விட்டுக்கோங்க. நம்ம ரொம்ப போட்டோம்னா எப்படி மீனாக இருந்தாலும் கொஞ்சம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. உடையாத அளவுக்கு நம்ம அந்த மாதிரி கரண்டி போட்டு கிண்ட தெரிஞ்சால் நீங்கள் கிண்டிக்குங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அது வேகட்டும். இந்த டைமில் வந்து நம்ம பக்கத்தில் ஒரு சட்டியை நான் எடுத்து வச்சுருக்கேன், வடை சட்டி. நான் தாளிக்கிற இந்த குழம்புக்கு தாளிக்க நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இந்த சட்டியை வச்சு அந்த சட்டியில் வந்து கொஞ்சமாக நான் சட்டி காஞ்சிருச்சு. இப்போ வந்து செக்கில் ஆட்டில் கடலை எண்ணெய் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தாளிக்கு தேவையான எண்ணெய் வந்து நான் இப்போ ஊற்றிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச கடுகு உளுந்தம் பருப்பு, வெந்தயம் ரெண்டையும் அதில் எண்ணெயில் போட்டுக்கிறேன். அந்த எடுத்து வச்ச கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயமும் நம்ம போட்டிருக்கிறது வந்து நல்லா பொரியணும். நம்ம பொரியாமல் சேர்த்தோம்னா அது கசப்பு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு, எல்லாமே செவந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, 2 கருவேப்பிலை 3ஐயும் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இதில் எண்ணெயில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா செவக்க வதக்கிடுங்க. நல்லா செவந்து வரணும். செவக்காமல் தாளிப்பை கொட்டிடாதீங்க, அது டேஸ்ட் வராது. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். இப்படி நம்ம கரண்டியை வச்சு ஆட்டினோம்னா சலசலன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்படி சவுண்டு கேட்டுச்சுனால நல்லா செவந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம போட்ட வெந்தயம் கடுகு ரெண்டும் மறுபடியும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் இதை எடுத்து தாளிப்பு எடுத்து மீன் குழம்புல வெந்துக்கிட்டு இருக்க மீன் குழம்புல சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டே தான் இருக்குது அடுப்பில். இப்போ வந்து இதை சேர்த்துக்கிறேன். தாளிப்பெல்லாம் உள்ளே ஒன்றா சேர்த்து அதை லைட்டாக நம்ம கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டில் தாளித்து மீன் குழம்பு வச்சா அதோட மனமே தெருவெல்லாம் மணக்கும். அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் அவங்க வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பான்னு கேட்குற அளவுக்கு வாசனை வரும். அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் கிண்டி காமிக்கிறேன். இந்த மீனை எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், அரை மணி நேரமாக வந்திருக்கு. மீன் பீஸ் எதுவுமே உடையவே இல்லை. ஒரு பீஸ் கூட உடஞ்சி நம்மளுக்கு குழஞ்சி எதுவும் வரல. தனித்தனியாக அப்படியே இருக்குது, முழுசாக இருக்குது. இந்த தலையை பாருங்கள், இது வால் பகுதி இந்த எடுத்து காட்டுறேன். பாருங்கள், அப்படியே ஃபுல்லாகவே முழுசாகவே இருக்குது. மீன் வந்து இந்த மாதிரி புளி தண்ணி ஊற்றி பண்ணுறதுனால, மசாலா எல்லாம் ஒன்றா கலக்கி பண்ணுறதுனால உடையவே உடையாது. இது ஒரு தண்ணி பதத்தில் தான் அந்த மீன் குழம்பு இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம மீன் குழம்பு வச்சு முடிச்சிட்டோம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். மஞ்சட்டில் இருக்க சூட்டில் அந்த குழம்பு இன்னும் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. நான் இப்போ ஒரு கீத்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதை நான் பிச்சு அந்த மீன் குழம்புல லைட்டாக சேர்த்துக்கிறேன் பச்சையாக. பாருங்கள், நம்ம மீன் குழம்பு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த மீன் குழம்பு எப்படி ஒரு பக்குவத்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதை பாருங்கள், ஊற்றி காட்டுறேன் நான். இந்த அளவுக்கு தண்ணி பதமாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. அந்த மீன் குழம்பு, ஜிலேபி மீன் குழம்பு வந்து இந்த மாதிரி தண்ணி பதமாக